வெறும் 10,00,000 ஒரு உயிர் ஆல்மோஸ்ட் எடுத்துருச்சு. ஒரு நார்மல் பர்சன் அவர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிட்ட இருக்க ஒரு 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்லேயே ரொம்ப பெரிய லாஸ் எல்லாத்தையும் இழந்துடுறாரு. நெக்ஸ்ட்டு ஒரு லோன் எடுக்கிறாரு. அதுவும் லாஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த லோனுக்கு ஒரு லோன். கிட்டத்தட்ட 1 இயரில் 30,00,000 கடன் வாங்குறாரு. இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, ஓவர் கான்ஃபிடென்ட். தனக்கு எல்லாம் தெரியும். ஸோ அதனால் நான் யார்கிட்டையும் இதை பற்றி பேச மாட்டேன், கேட்க மாட்டேன். நான் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. 2வது, இவர் யார்கிட்டையும் அட்வைஸே கேட்க மாட்டார். இது சரியாக இருக்குமா, தப்பாக இருக்குமா அப்படிங்கிறது. அதெல்லாம் ஓகே. ஆனால் ஃபினான்ஷியல் நாலேஜ் சுத்தமாக இல்லை. அதாவது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், இல்லை ஒரு லோன் வாங்கினா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ இஎம்ஐ வரும், அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட அவருக்கு கிடையாது. அடுத்து பார்த்தோம்னா, டக்குன்னு க்ரோத் ஆகணும். அதாவது ஒரு 4 வருஷம் 5 வருஷம்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அடுத்து ஒரு 6 மந்த் 1 இயர்க்குள்ளே டக்குன்னு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி பர்சன். இதனால என்ன ஆச்சு, அதிகப்படியான கடன் வாங்கிட்டாரு. இப்போ கலெக்ஷன் ஏஜென்சிலேருந்து கால் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20+ கால் வந்துடும். வேறு வழியே இல்லாமல் கால் அட்டன் பண்ணுறாரு. அவர் ஒரே திட்டுறாரு அவரை. என்னென்னு, இந்த மாதிரி உங்களால் எங்களுக்கு அதிகமான ப்ரெஷர், நீங்கள் லோனை கரெக்டாக பே பண்ண மாட்டேங்கிறீங்க, மேலிடத்துலேருந்து எங்களை வசூல் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்காங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசுகிறாரு. நீங்கள் தயவு செஞ்சு இறந்துருங்க, நீங்கள் லோன் வாங்குறப்ப போட்ட அந்த இன்சூரன்ஸை வச்சாவது நாங்கள் கிளைம் பண்ணி செட்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிட்டு ஃபோனை டக்குன்னு வச்சிடறாரு. இவருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. நைட்டு ஃபுல்லாக யோசிச்சுக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாரு, அவர் சொன்ன விஷயங்களே மறுபடியும் அவர் ஞாபகத்துக்கு வரவும், ஓகே நம்ம இறந்துட்டா கூட அந்த இன்சூரன்ஸ் வச்சாவது நம்ம லோனை செட்டில் பண்ணிடுவாங்க, நம்ம ஃபேமிலி நம்ம பிள்ளைங்க அவங்களாவது இந்த லோன் பிரச்சனையிலேருந்து நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு. சூசைட் நோட் எழுதுகிறாரு. என்னான்னு, நான் இந்த வாழ்க்கையில் ரொம்ப பெரிய தப்பு பண்ணி ஃபெயிலியர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருக்காரு. அப்போது ஒரு குரல் கேட்குது, நாளைக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும், இன்னும் கம்ப்ளீட் பண்ணலப்பா, ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. யாருன்னா அவங்களுடைய ஒரு 6 வயசு பையன் தூக்கத்தில் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் அந்த பிரச்சனை தீராது, இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாரு. அடுத்த ஒரு விஷயம் அவர் மைண்டில் தோணுது, பேங்க்காரங்களுக்கு நான் ஒரு லோன் வாங்கின ஒரு கஸ்டமர் அவ்வளோதான், பட் என் பையனுக்கு நான் தான் ஹீரோ அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் ஃபஸ்ட் டைம் அவர் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணுறாரு. ஓகே, நான் பண்ண தப்புனால தான் இவ்வளோ ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிங்கிறது இதான் ஃபஸ்ட்டு டைம் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு அப்புறம் தான் யோசிக்கிறாரு, ஓகே என்ன ரீசன், நம்ம என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணிட்டோம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்புறமே தான் ஃபினான்ஷியலை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின லோனுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, எவ்வளோ பே பண்ணியிருக்கோன்னு, எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படிலாம் யோசிக்கும் போது சும்மா கால்குலேட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு தெரிய வருது, நம்ம வாங்கின லோனில் ₹1 கூட அசல் நம்ம என்ன திருப்பி பே பண்ணவே இல்லை, வெறும் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தான் பே பண்ணிகிட்டு இருந்தோம், அதுவுமே பாதியில் நின்று இப்போ பிரச்சனையாக வந்திருக்கு அப்படிங்கிறத யோசிக்கிறாரு. அப்புறமே அவரோட ஈகோவை குறைச்சிக்கிட்டு அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட அட்வைஸ் கேட்குறாரு. என்னன்னு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டேன், சரி எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நீ பேங்க்கில் போய் டைரெக்டாக பேசு அப்படின்னு. அவரும் டைரெக்டாக பேங்க்கில் போய் பேசுகிறாரு. இந்த மாதிரி எந்த ஒரு இன்கமும் எனக்கு கிடையாது, லோன் என்னால் பே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன், ஸோ ஒரு 6 மாதம் இதை ஹோல்டு பண்ணி கொடுங்க எனக்கு, நான் அதுக்கப்புறம் ப்ராப்பராக எல்லாத்தையும் சரி பண்ணி கட்டுறேன் அப்படின்ட்டு. அவங்களும் வேறு வழியே இல்லாமல் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து என்ன பண்ணுறாரு, ஒரு நெக்ஸ்ட் இன்கம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. பழைய விஷயங்கள் இந்த ஒரு வருஷத்தில் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது அவர் என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, ஒவ்வொரு டைம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது தப்பாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வர்றது, மறுபடியும் போகிறது, வெளியே வர்றது, கிட்டத்தட்ட இந்த நாளையே அவர் பெரிய லாஸை சந்திச்சிருக்காரு. இப்போவும் டோட்டலாக இந்த ஃபீல்டை விட்டு நம்ம போய் மறுபடியும் ஜாப்புக்கு போனாலும் நம்ம பழைய தப்பு தான் மறுபடியும் பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்துட்டு, ஓகே நமக்கு இதை பற்றியும் தெரியாது, ஒர்க்கை பற்றியும் தெரியாது, ஆனால் இந்த 1 இயரில் நம்ம நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கோம். எந்த மாதிரி
எப்படி ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும்னு தெரியாது. பட் நெறைய லாஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ இதுலயே இன்னும் டீப்பா நம்ப கத்துக்கிட்டு, அடுத்த லெவல போனா தான் நம்பளால லைஃப்ப ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றாரு. அதனால நெக்ஸ்ட் ஒரு 3 மாசம் ஃபுல்லா லேர்ன் பண்றாரு. என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும்னு சொல்லிட்டு டோட்டலா எல்லாத்தையும் அனலைஸ் பண்றாரு. அடுத்த ஒரு 3 மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த 6 மாசத்துலயே ஓரளவுக்கு இன்கம் ஸ்டேபிளா வர ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துல அவரோட மொத்த லோன் 30 லட்சத்தை செட்டில் பண்றாரு. இப்ப பார்த்தோம். இவரு நல்லா லேர்ன் பண்ணி கிட்டத்தட்ட 30 லட்சத்தையும் செட்டில் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. என்னதான் இன்கம் நமக்கு அதிகமா வந்தாலும், கரெக்டான டிசிப்ளினோ, சரியான புரிதலோ, செல்ஃப் கண்ட்ரோலோ இல்ல அப்படின்னா, கடன் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த மாரி உங்க லைஃப்லயும் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்க சந்திச்சிருந்தீங்க அப்படின்னா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.